Okay, good afternoon, guys. In the last class, we have seen economic systems. இல்லையா ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்டர் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் we have discussed கேபிட்டலிஸ்டிக் எக்கானமினா என்ன, சோஷியலிஸ்டிக் எக்கானமினா என்ன, அண்ட் மிக்ஸ்டு எக்கானமினா என்ன அப்படின்னு வந்து இன் டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் முடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு தட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்ரோ எக்கானமியில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட் டேர்ம் இல்லை மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் எக்கனாமிக் அனாலிசிஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட எக்கானமிக் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு வேரியபிள் வந்து நம்ம படிப்போம். ஸோ அதில் வந்து ஸ்டாக் வேரியபிள்லாம் என்ன அண்ட் ஃப்ளோ வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டாக் வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம வந்து எந்த ஒரு குவான்டிட்டி வந்து நம்ம வந்து கமோடிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஸ்டாக். ஓகே, ஸோ குறிப்பிட்ட டைம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட எக்கானமியில் வந்து மணி சப்ளை ஆஃப் மணி எவ்வளோ மணி வந்து சப்ளையில் இருக்குது ஒரு 17th December 2020 ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே என்னென்ன மென்ஷன் பண்ணுறோம், டேட் மென்ஷன் பண்ணுறோம், மந்த் மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் இயர் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ குறிப்பிட்ட டைமில் வந்து நம்மளோட மணி சப்ளை நம்ம எக்கானமியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஸ்டாக். ஓகே, ஸோ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்னா வந்து ஸ்டாக். அதே மாதிரி ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து ஒரு கடந்த 2 இயர்ஸாக வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஃப்ளோ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம்னா ஒன்றும் இல்லை, ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு இல்லை ஒரு 1 இயராக இருக்கட்டும் ஒரு 5 இயர்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து எந்த ஒரு கமோடிட்டி வந்து மெஷர் பண்ணாலுமே அது வந்து ஃப்ளோ வேரியபிளாக ஆகும். ஓகே, ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், வெராஸ் வேரியபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் மெஷர் பண்ணுறோன்னா ஸ்டாக்கு. அதே வந்து ஒரு 1 இயருக்கு இல்லை 2 இயருக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் இயருக்கு வந்து இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட் 2 இயர்ஸ்க்கு அப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஃப்ளோ வேரியபிள். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் வேரியபிள் அண்ட் flow variable. Okay, so just remember stock variable means it is measured at a particular point of time and flow variable is it is measured over a period of time. Okay, and example for stock அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், கேபிட்டல். ஸோ இதெல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் ஸ்டாக் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாக் நம்ம வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் மணி சப்ளை கேல்குலேட் பண்ணாலும் எத்தனை பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க இந்த டேட் வரைக்கும் எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து ஸ்டாக் வேரியபிள் தான். ஓகே, அதே ஃப்ளோ வேரியபிள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், investments etc. So these are all the example for flow variables. Okay, இப்போ வந்து நம்ம இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்க்க மாட்டோம். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months இல்லைன்னா ஒரு 1 year ஒரு அந்த அளவில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். அதுதான் தட்ஸ் வை இட் இஸ் கம்மிங் அண்டர் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்? Hope you guys understood that the main difference between stock and flow variables. And economic modelsனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு சாம்பிள் மாடல் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஒரு வீட்டில் வந்து நமக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்கணும், எத்தனை வந்து பால்கனி எங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் மாடல் வச்சுருப்போம். அந்த மாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வீடு வந்து எப்படி கட்ட போகிறோம் அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாடல் இல்லையா. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே. அதே மாதிரி தான் வந்து எக்கனாமிக் மாடலும். இப்போ வந்து எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு இந்த எக்கனாமிக் மாடல். ஓகே, ஸோ அது வந்து எப்படிலாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எக்கனாமிக் மாடல் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ
a model is an அதான் சொல்கிறாங்க, a model is an explanation of how the economy or a part of economy works. ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து எக்கனாமிக் மாடல் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் most economic models are built with mathematics, graphs and equations. ஓகே, ஸோ எப்படி வந்து எக்கனாமிக் மாடல் வந்து பில்ட் பண்ணுறாங்க, யூஸிங் மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ் யூஸ் பண்ணி, கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி, ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் the commonly used economic models are supply demand models and circular flow models and Smith models. ஓகே, காமனாக யூஸ் பண்ணுற மாடல்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எக்கனாமிக் மாடல்ஸ், supply demand models and circular flow models. ஓகே, சப்ளை அண்ட் டிமாண்ட் மாடல்ஸ்னால் நம்மளோட ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனோட சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வந்து நம்ம வந்து வர டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கம்மிங் டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திட் இஸ் a model of economy showing connections between different sectors of an economy. ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், நம்மளோட எக்கானமியில் வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இல்லையா. ஸோ இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறது தான் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கானமியில் வந்து இன்கமாக இருக்கட்டும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, பிட்வீன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மக்களுக்கு நடுவில் வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகே, so the circular flow analysis is the basics of national accounts and macro economics அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் தான் வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் அண்ட் தென் நம்மளோட நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ்க்கும் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி மேத்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக போடணும்னா நமக்கு வந்து என்ன பேசிக்ஸ் என்னென்ன ஈஸியாக கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட எக்கானமி வந்து நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ், நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வச்சு நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அண்ட் நம்ம வந்து 3 மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா, அது we have 3 models of circular flow of income. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sector model, 3 sector model and 4 sector model. ஓகே, ஸோ 2 sector மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்கனாமிக் மாடல். எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,